வணக்கம் மேஷராசி அன்பர்களே. நார்மலாகவே தைரியத்திலும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் வேகத்திலும் ரொம்ப சுறுசுறுப்பிலும் நீங்கள் தான் மூவதல் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க. உங்கள் ராசிக்குள்ளர நமக்கு சூரியன் அமர்ந்து விட்டார் அப்படிங்கும்போது இன்னும் படபடன்னு வேகம் 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 அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இந்த வாரத்தில் இன்னும் ஒரு அதிசயமான விஷயம் என்ன நடக்க போகிறதுன்னா, உங்களுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு, அதாவது சூரியனுடைய இடத்துக்கே நமக்கு சந்திரனான செல்ல இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 4, 5 என்ற தொடர்பெல்லாம் உங்களுக்கு இன்னும் நிறைய வளத்தையும் நலத்தையும் பெருக்கக்கூடிய வாரமாக அமையப் போகிறது. ஒரு சின்ன காஷன் என்னன்னாக்கா, கொஞ்சம் பல்வலி அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணினா தலைவலியும் உண்டு. உஷ்ணம் அப்படிங்கிறனால வரக்கூடிய கட்டிகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உஷ்ணத்தை தணித்து கொள்வதற்கான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். இந்த சந்திரனுடைய புறப்பாடு இப்படி நான் புஷ நட்சத்திரத்திலேருந்து போகிறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்போ உங்களுக்கு வண்டி வாகன விஷயங்கள்லாம் புதுசாக வண்டி வாங்கணும்னு யோசனை வரும். புதுசாக நிலபுலங்கள் வாங்குறது, சொத்து சகரால்கள் தான் அதெல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் அவங்க டிபேட் தான், அவங்களுடைய விஷயம் தான் இந்த வாரத்தில் நிறைய பேச போகிறீங்கன்னு தெரியுது. அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியம், அவருடைய கல்வி, அவருடைய வளமான வாழ்க்கை, இதை பற்றிய அத்தனை விதமான விஷயங்களையும் இந்த வாரத்தில் டிஸ்கஸ் பண்ணி ஒரு சுமூகமான முடிவுக்கு வரணும் என்ற எண்ணத்தை கொண்டு வந்திருப்பீர்கள் அப்படிங்கிறது உண்மை. அதே போல் கடன் எப்படி பைசல் பண்ணலாம், கடனை எப்படி வாங்கினமோ அதே மாதிரி எப்படிலாம் அடைக்கலாம் அப்படிங்கிற தீர்மானத்தெல்லாம் நீங்கள் கொண்டு வரதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கொஞ்சம் நிதானிச்சு பண்ணிங்கன்னா பண வரவு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் இருக்குங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே கோயின்சிடன்ஸ் தான் இந்த வாரத்தில் இருக்குது. அதே போல் உங்களுடைய 12ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சனி, ராகு, சுக்கிரன், புதன் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்படி என்ன அர்த்தம், உங்களுக்கு எத்தனை விதமான கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் ஜெயித்து விடக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதை கேபிட்டலைஸ் பண்ணதான் மட்டும் வேணும். அதையும் கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு ஞானகாரகனான கேது பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனால் கொஞ்சம் பொறுமை, நிதானம். உங்கள் வேகம் இருக்குது, புரியுது. ஆனால் வேகத்தில் விவேகம் வேணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அந்த விவேகத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் எண்ணி துணிக கர்மம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த துணிந்து பண்ணுறதுக்கு அப்புறம் செஞ்சு பண்ணிட்டு ஐயோ முடிஞ்சு போச்சேன்னு சொல்கிறத விட யோசித்து ஒரு காரியத்தை நிதானித்து நகர்த்திட்டிங்கன்னா போதும். உங்கள் வேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா போதும். இந்த வாரம் சுபிட்சமான வாரமாக அமைப்போகிறது. இந்த வாரத்திலே 1, 3 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதே போல் இந்த வாரத்திலே முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு, அப்படி உங்கள் ராசிநாதன் அவருடைய விஷயத்தில் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. அதனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம் கூரையை வச்சுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு வகையெல்லாம் இந்த வாரத்தில் நடக்க போகிறது இந்த முருக வழிபாடு நாள் அப்படிங்கிற மனத்தில் வைத்து கொண்டிருக்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சமான வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.